கவின் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டர் எதிர்பார்த்துட்ருக்கோம், தேடிகிட்டு இருக்கோம். மினிமம் 2 crore பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் என்ன வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எங்கள் கம்பெனியில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நாங்களே திருப்பி ரீசேல் பண்ணி கொடுப்போம். லேஅவுட் போடுறதுக்கு நாங்கள் சில இடங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான இன்வெஸ்டர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. லேஅவுட் போட்டு ஒரு குயிக்காக நாங்கள் சேல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது நல்ல ஒரு ரிட்டர்ன் நாங்கள் வந்து கொடுப்போம். ஆனால் நல்ல ஒரு இன்வெஸ்டராக நாங்கள் தேடிட்டுருக்கோம். யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா எங்கள் கம்பெனி நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். ஒரு தடவை எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். நான் ஒரு நல்ல இன்வெஸ்டர் தான் தேடிட்டுருக்கோம். தேவைப்படுறேன் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கம் முன்னாடி வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியான ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சிட்டிக்குள்ளே இருந்தது அப்படின்னா இதோட வேல்யூவே வேறு. கிட்டத்தட்ட 5 to 8 crore அந்த ரேஞ்சுக்கு வந்து போகக்கூடிய ஒரு லக்ஸரி பங்களா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வில்லேஜுக்கு நடுவில் இருக்குது. நல்லா வந்து ஃபாரஸ்ட் ஆம்பியன்ஸ் இருக்கும் ஏரியா. பக்கத்தில் பேக் வாட்டரும் வியூவும் இருக்குது. மொட்டை மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர் வியூ உங்களுக்கு வந்து தெரியும். பேக் வாட்டர் வியூக்கும் நீங்கள் வந்து போகலாம். பீச்னா ஆப்போசிட் போகலாம். ஈசிஆர் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 kilometer ரேஞ்சில் தான் இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நியூ பில்டிங்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 to 8 month தான் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக அப்போ வந்து போட்ட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 crore 2.95 வரைக்கும் வந்திருந்தார். இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் மணி நீட் இருக்கிறதால அவங்க வந்து இப்போ ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த செகண்ட் வீடியோவை நம்ம வந்து போடுறோம். இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட ட்ரோன் வியூ நம்ம பார்த்துட்டு வரலாம். ட்ரோன் வியூ பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, ரோடு ஆக்சஸ் எப்படி இருக்குது, இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம்.
ட்ரோனில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு தான் நிறைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். கெஸ்ட் ஹவுஸ் நிறையா வச்சுருப்பாங்க. நல்லா எல்லாமே விஐபிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்டட் ஆன் ரோடு, அதாவது வில்லேஜ் ரோடு மேலே இருக்குது உங்களுக்கு. ஃபுல் காம்பவுண்டு, ஸ்விம்மிங் பூல் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை நான் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஐ பட்டனே நான் வந்து கொடுக்குறேன், பார்க்கலாம். பட் அப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் ஒர்க் நடக்கலை. இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக க்ளியர் பண்ணி இப்போது அவங்க வந்து இதை வந்து ஒரு கமர்ஷியலாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் எப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம். வீட்டுக்கு வந்து மொத்தமாக ஸ்டே பண்ணும்போது 25,000 வந்து வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 15,000லேருந்து 25,000 வரைக்கும் மேக்ஸிமம் வாங்குறாங்க. மினிமம் 15,000, மேக்ஸிமம் வந்து 25,000 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க, ஸ்லைடிங் கேட். தள்ளிங்கன்னா அந்த கேட் வந்து ஸ்லைட் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து கார் பார்க்கிங் போகலாம். டைரெக்டாக வந்து கார் பார்க்கிங் கிட்டத்தட்ட கவர்ட் கார் பார்க்கிங்காகவே ஒரு 3 கார் வந்து நீங்கள் நிறுத்தலாம். அப்புறம் வெளியிலேயே நீங்கள் வந்து 4-5 கார் நிறுத்திக்கலாம். ஆப்போசிட்டில் காலி இடம் இருக்குது உங்களுக்கு, நல்ல காலி இடம். நிறைய ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 காருக்கு நீங்கள் வந்து நிறுத்தலாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்து இருக்குது. சுற்றி வந்து கார்டனிங் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து சுற்றி கார்டன் பண்ணியதை கொஞ்சம் ஃபாஸ்ட் வியூவாக ட்ரோன் வியூவில் எடுத்துருக்கோம். நம்ம அதை கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரௌண்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வீட்டை சுற்றி நான் வந்து அந்த ட்ரோன்லேயே கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் காமிச்சிருப்பேன். நல்ல கார்டன் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. கார்டன் அழகாக பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்துட்டு கீழே வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரூம் மட்டுமே நீங்கள் 4 பெட்ரூம் வரும். ஒரு ரூமுக்கு மட்டுமே நீங்கள் வந்து தங்க வச்சாலும் அவர் வந்து 5,000 ருபீஸ் வாங்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 4 ரூம் புக் ஆச்சுன்னா 20,000. நல்ல வந்து ரெண்டல் இன்கம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியும் கூட. அழகாக வந்து செடிகள்லாம் அழகாக வச்சுருப்பாங்க. நல்ல வந்து ரெட் சாயில் ஏரியாவே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரெட் சாயிலாக இருக்கும். ஒரு அமைதியான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எனக்கு வேணும் அப்படின்னா மொத்தமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை ரெண்டல் இன்கம் நான் விட போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கும் எடுத்துக்கலாம். ரெசார்ட் மாதிரியும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் பூலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 15லேருந்து ஒரு 30 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் ஏரியாவை பார்க்கலாம் நம்ம. இந்த சைடு பேக் சைடு ஒரு கேட் இருக்குது. அது பக்கத்து பேக் சைடில் ஒரு ரோடு இருக்குது, ரோடு அக்சஸும் இருக்குது. வெஹிக்கிள் வேணால் அங்கேயும் நீங்கள் நிறுத்திக்கலாம். மாமரம் எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய மாமரம், நல்ல காய்களாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ஏரியா, ஸ்விம்மிங் பூல் ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க, பார்த்து பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீடியோ எடுக்கும்போது அப்போ தான் டெவலப்மெண்ட் போயிட்டு இருந்தது. நல்ல குழந்தைங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நாய்ஸ் பொல்யூஷன், எந்த ஒரு பொல்யூஷனும் கிடையாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கும். எல்லா வீக்கெண்டும் நீங்கள் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ஏரியா இருக்குது. ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இங்கே இருக்குது. ஸ்விம்மிங் பூல் வியூ இங்கேருந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபார்ம் ஹவுஸோட பேக் வியூ, ரொம்ப அழகாக இருக்கும். சைட்லேயும் நிறைய இடங்கள் இருக்குது. லேண்ட்ஸ்கேப் பண்ணதுக்கு அப்புறமும் இங்கே வந்து பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 2 டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 2 டாய்லெட்டு. ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு குளிச்சிட்டிங்க வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லி வந்து சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் பூலை டைரெக்டாக கவர் பண்ணி சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க.
வீட்டை சுற்றி நிறையா வந்து இடங்கள் இருக்குது. நான் சுற்றிட்டு சரௌண்டிங்ஸ் நான் ஃபுல்லாகவே நான் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சிருக்கேன். பின்னாடி மாதுளை, அப்புறம் இது வந்து வாட்டர் ஆப்பிள் மரங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து வாட்டர் ஆப்பிள் நல்லா பழம் வந்து காய்ச்சது ரொம்ப நல்லாயிருக்கும். வாட்டர் ஆப்பிள் சீசன் ரொம்ப நல்லாயிருக்கும். மாதுளை பாருங்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. மாதுளை வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மண்ணுக்கு வந்துட்டு எந்த காய் போட்டாலும் வரக்கூடிய ஒரு இதில் பாருங்கள் பெருசாக வருது. எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. காயெல்லாம் பெருசாகுது. நல்லா ரெட் கலரு மாதுளை, பக்கத்தில் மேங்கோ, இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு சப்போட்டா இருக்குது. அடுத்தது பலா, எல்லா விதமான பழ மரங்களும் இருக்குது. இங்கேயும் சப்போட்டா வந்து பெருசாக இருக்குது. பக்கத்தில் நாவல் மரம் இருக்குது, நெல்லி இருக்குது, மருதாணி, கருவேப்பிலை, எலுமிச்சை, எல்லா விதமான செடிகளும் வீட்டை சுற்றி வச்சுருக்காங்க. இன்னமும் ஸ்பேஸ் வந்து இருக்குது. இது ஒரு பேக் சைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உள்ளே போய்ட்டு வீடு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம போய் வீட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில பேர் வந்து கிரில் கேட்டில் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. அந்த குவாலிட்டி வந்து பார்த்துக்கோ. ஏன்னா அவங்க பார்த்து பண்ண ஒரு வீடு தான். குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ரூஃபோட ஹைட்டும் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் ரூஃபோட ஹைட்டு, அதுக்கான லைட்டு, எலிவேஷன் டைல்ஸு. நிறைய பேர் வந்து கிரில் கேட் தான் பண்ணுவாங்க இரும்பில். இவர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காரு. நம்ம உள்ளே போகலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வராண்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா பவர் பேக்கப்லேருந்து யூபிஎஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. சின்ன வராண்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நீங்கள் வந்து கட்டில் போட்டு உட்காரலாம். வெளியில் நீங்கள் வந்து கட்டில் போட்டுக்கலாம். என்ட்ரன்ஸில் நல்லா வந்து டீக் வுட்டில் தான் டோர் வந்து பண்ணியிருக்காங்க. டோர் நம்ம பார்க்கலாம். டோர் டிசைன் வந்து நார்மலாக ஒரு பூ டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. கிரில் கேட்டு முன்னாடியே கொடுத்ததால் வேறு எதுவும் கேட் வந்து இவங்க கொடுக்கல. உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய டைனிங் ஹால், ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல், ப்ளஸ் வந்து நியூன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஜன்னலுக்கு எல்லாமே வந்து மஸ்கிட்டோ நட் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. மஸ்கிட்டோ நட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த ஒரு பூச்சியும் உள்ளே வராது. டைனிங்க்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவி ஏரியா, இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் உட்காந்து ஃப்ரீயாக டிவி பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. 55 இன்ச் டிவி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஹால்லேருந்து அப்படியே நீங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம். ஹால்லேருந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சின்ன வராண்டா மாதிரி கொடுத்துட்டு இங்கே ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல வியூ இருக்கும். நீங்கள் ஃபியூச்சரில் இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் கூட இங்கே இருந்துட்டு இந்த ஏரியாவில் அப்படியே நீங்கள் ஸ்விம்மிங் பூல் ஏரியாவிலேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வராண்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த நீங்கள் வந்து ஒரு சின்ன டோர் மாதிரி கிளாஸ் டோர் போட்டுட்டு அதை நீங்கள் வந்து டைனிங் ஏரியாவை கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டைனிங் வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் பார்த்துட்டே வந்து நைட்டு டின்னரு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வியூ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு ஹாலுக்கு அடுத்தது இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டோர் ரூம். இல்லை நீங்கள் வந்து இந்துவாக இருந்தால் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது, நார்த் ஃபேஸிங், ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குது இந்த ரூம். அப்போ நீங்கள் வந்து இது வந்து பூஜை ரூமாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். யாராவது இந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மற்ற இதுக்கு நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டோர் ரூமாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பெரிய ஹாலு, அடுத்தது வந்து டைனிங் பார்த்தாச்சு. நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் பார்க்கலாம். கிச்சன் ப்ளஸ் பெட்ரூமு. இது வந்து கிச்சன் பார்க்கலாம். நம்ம கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன், நல்ல வந்து ஒரு ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க. இடம் வந்து நல்லா தாராளமாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு 10 லேடிஸ் வந்து ஃப்ரீயாக உட்காந்து ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி தான் இந்த கிச்சன் வந்து இருக்குது. பின்பக்கம் ஒரு டோர் இருக்குது. இந்த டோருக்கும் பார்த்தீங்கன்னா டோர் திறந்து நல்லா சவுத் ஃபேஸிங் வந்து காற்று வரும். ப்ளஸ் மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்காங்க. யாராவது நீங்கள் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது வீட்டு வேலைக்கோ இல்லை சமையலுக்கோ அங்கே ஒரு ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க செப்பரேட்டாக என்ட்ரன்ஸ் வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன், ரேர்லி யூஸ்டு வீடு, புது வீடு. இப்போதைக்கு வந்து ரெண்ட் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. எல்லா மெட்டீரியலுமே நல்லா வந்து ஹை கிளாஸ் மெட்டீரியல்ஸ், அதை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். அது வந்து காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது காமன் பாத்ரூம், நல்ல வந்து ஒரு பெரிய பாத்ரூம். ப்ளஸ் வந்துட்டு இந்தியன் டைப் கொடுத்துருக்காங்க. ரூஃபில் வந்து 8 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம்க்கு அடுத்தது இது ஒரு பெட்ரூம். கீழே வந்து இது ஒரு பெட்ரூமு.
அதுலேயும் மெட்டீரியல் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தான் கொடுக்குறாங்க. சேர்ஸ்லாம் நிறைய வந்து இருக்குது. ஒரு ரூம்லேயும் ஒரு 5 சேர்ஸ் வச்சுருக்காங்க. வார்ட்ரோப். இது வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்து தங்குறாங்க அப்படின்னா மேலே குழந்தைங்க, கீழே வந்து பேரண்ட்ஸ் படுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூவாக இருக்குது. மேலே வந்து ஃபேனுக்கு எதுக்கும் ரொம்ப கிட்ட இருக்குது. அதனால் இதை தள்ளி போடுறது நல்லது. இல்லை ஃபேனை கட்டிட்டு இந்த ரூமுக்கு மட்டும் ஏசி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா கட்டில் வந்து சென்டராக வைக்க வேண்டியிருக்கும். கபோர்டு, வார்ட்ரோப் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ரூமில் ஸ்டோரேஜுக்கு நிறைய இடங்களை வந்து ஒதுக்கியிருக்காங்க. நம்ம அடுத்து மேலே போகலாம். கீழே வந்து ஒரு பெட்ரூம் தான். மேலே போகலாம். மேலே வந்து இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 பேர் வந்து ஃப்ரீயாக வந்து நடந்து போகலாம். அந்தளவுக்கு தான் இருக்குது. மேலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கேயும் டைனிங் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இங்கே வேறு ஏதாவது நீங்கள் டிசைன் பண்ணணுன்னா கூட இந்த ஏரியாவை வந்து ரூம் வந்து இந்த ஏரியாவை டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அங்கே வந்து பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்த மாதிரி பெரிய ஹாலு. அதுலேயும் வந்து ஒரு 5 சீட்டர் ஷோஃபா போட்டிருக்காங்க. ஃபர்னிச்சர். நல்ல ஒரு அமைதியான ஒரு ஃபார்ம் ஹவுஸ். லக்ஸரி ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப நீட்டான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இது. இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு பாத் இருக்குது. அதில் வார்ட்ரோப்பும் பண்ணியிருக்காங்க. ஏர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பு. ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தது டோட்டலாக செகண்ட் பெட்ரூம். இப்போ இது தேர்டு. இது ஒரு பெட்ரூம். கட்டெல்லாம் வந்து கிங் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ள சின்ன ஒரு ஃபர்னிச்சர் ஷோபா கொடுத்துருக்காங்க. இது கட்டில் போட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பால்கனி, ரோட் வியூ பால்கனி. நல்லா காற்று வரும். ஏன்னா சவுத் ஃபேஸிங் ஏரியா. நல்ல வந்து ஒரு காற்று வரும். ரோட் சைட் வியூ, இதே கார்டன் வியூவும் பார்க்கலாம். நல்லா வந்து காற்றடிக்கும். இந்த சவுத் ஃபேஸிங் மட்டும் எப்பயுமே நல்லா காற்று வரும். ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு. பாத்ரூம் இது வெஸ்டர்ன் டைப் தான் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பு. எல்லா பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து அடுத்த பெட்ரூம். நல்லா அதே மாதிரி உங்களுக்கு வந்து காட்டு ப்ளஸ் வந்து ஒரு ஷோபா எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட். இந்த சைடு உங்களுக்கு வந்துட்டு பால்கனி, கார்டன் பால்கனி கொடுத்துருக்காங்க. கார்டன் வியூ பால்கனி இருக்குது. இந்த சைடு பாருங்கள். பேக் சைடு கார்டன் வியூ ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக கார்டன் வியூ. பக்கத்தில் ஃபுல்லாகவே எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் தான். ரொம்ப நல்லாவே காற்று வரும். ஒரு இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். மினி கேரளா மாதிரி இந்த ஏரியா. எல்லாருமே சொல்லுவாங்க மினி கேரளா மாதிரி இருக்கும் இந்த ஏரியா. நல்லா எந்த செடி போட்டாலும் வளரும். எல்லா விதமான பழச்செடியும் நீங்கள் வந்து இங்கே வளர்க்கலாம். நல்லா வந்து இது வந்து ஒரு பெரிய பால்கனி. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூமு, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம். மொத்தம் 4 பெட்ரூமு. மொத்தம் 4 பெட்ரூம். இதுக்கப்புறம் ஓப்பன் டெரஸ். மேலே மொட்டை மாடி போகலாம். ஓப்பன் டெரஸ் இதுக்கு மேலே. நல்ல வந்து ஒரு பெரிய ஜன்னல் கீழே கொடுத்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு பெரிய கிரில் கேட் கொடுத்து ஃபுல்லி கவர்டு கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் டோரில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் டோர் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது சவுண்டு உங்களுக்கு கேட்காது. எதுவும் பூச்சி இது மாதிரி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சேஃப்டியும் கூட. மேலே வந்தீங்கன்னா ஓப்பன் டெரஸு. நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ஆம்பியன்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே ஸ்விம்மிங் ஃபுல் வியூ.
மாமரம் எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கும். நல்ல ஒரு ஓப்பன் பெரிய ஓப்பன் டெரஸ். இதில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மேலே வந்து ஒரு பந்தல் போட்டிங்க அப்படின்னா மேலேயே வந்து டின்னர் இதெல்லாம் வந்து அந்த ஐட்டத்தெல்லாம் நீங்கள் வந்து மேலே பண்ணிக்கலாம். சரௌண்டிங்கு பாருங்கள். மேலே வாட்டர் டேங்க் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 crore இருந்தாங்க, 2.95 வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்துட்டு ட்ராப் பண்ணியிருக்காரு. இமீடியட்டாக முடிக்கிற மாதிரி அப்படின்னா 2.25 கோட் பண்ணியிருக்காங்க. 2,25,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறாங்க அந்த கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுங்க இல்லை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.